அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. தேங்காய் பால் சோறு, நண்டு கிரேவி, மிளகாய் வறுத்தானம். இது தேங்காய் பால் சோற்றுக்கும் நண்டு கிரேவிக்கு மிளகாய் வறுத்தானத்துக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் மட்டை அரிசியில் தான் தேங்காய் சோறு ஆக்கியிருக்கிறேன். இப்போ நண்டு வாங்கியிருக்குது, வெங்கடாமி கொஞ்சம் வாங்கியிருக்குது. முதல்ல நண்டு கிரேவியை வச்சுக்கிடுவோம். நண்டை கழுவியாச்சு. இப்போ ஒரு சட்டி அடுப்பு வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறான்னு. வெங்காயம் தக்காளியெல்லாம் பொடிசாக நறுக்கிறேன்னு. நான் 3 பெரிய வெங்காயம் 2 தக்காளி பழத்தை பொடிசாக நறுக்கிக்கிறேன். இப்போ வெங்காயம் கருவேப்பிலையை போட்டு தாளிச்சுக்கிறேன்னு. வெங்காயம் நல்லா செவந்து வந்துடுறேன்னு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி பழத்தையும் போட்டு வதக்கிறேன்னு. காரத்துக்கு தக்கன நம்ம பச்சை மிளகா போட்டுக்கலாம். நான் 3 மிளகாய் போட்டுக்கிறேன். இதுக்கு மசாலா மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கறி மசாலாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. தக்காளி நல்லா வதங்கவே மசாலாவையும் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கிறேன்னு. இப்போ நல்லா வதங்கிருச்சு மசாலா. இப்போ நண்டை போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன்னு. இதுக்கு தண்ணி கொஞ்சமாக தான் ஊற்றணும். நண்டு தண்ணி விடும், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன்னு. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தண்ணி நிறைய விட்டுருச்சு. இந்த தண்ணி பூரா வற்றி கிரேவியாக வரணும். இப்போ நல்லா வற்றி கிரேவியாக வந்துருச்சு. நண்டு கிரேவி ரெடி. அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ தேங்காய் பால் சோறு ஆக்கிக்கிறோம். இப்போ சட்டி அடுப்பில் வச்சுட்டு நெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன்னு. பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கிறேன்னு. இப்போ இதுக்கு புதினா மல்லி கொஞ்சம், சின்ன வெங்காயம் கொஞ்சம், இஞ்சி பூண்டு, கருவாய் இலை, ரம்பை இலை, வெங்காயத்தையும் இஞ்சி பூண்டையும் போட்டு தாளிச்சுக்கிறேன்னு. லேசாக வதங்கினா போதும், நல்லா வதங்க தேவையில்லை. லேசாக வதங்க புதினா மல்லி, ரம்பை இலை, கருவாய் இலையை போட்டுக்கிறேன்னு. இப்போ எல்லாம் வதங்கிருச்சு. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு வதக்கிறேன்னு. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ தேங்காய் பாலை ஊற்றிக்கிறேன்னு. தேங்காய் பாலை ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன்னு. உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சிடணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. அரிசி அள்ளி போட்டு குக்கரில் தூக்கி வச்சிடணும். நான் கரண்ட் குக்கரில் தான் இப்போ வேக வைக்க போகிறேன். இப்போ மிளகாய் வறுத்தானத்துக்கு 2 தக்காளி பழம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டுக்கிறேன்னு. போட்டு புளி கரைச்சல் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன்னு. தக்காளி பழத்தை நல்லா பிணைஞ்சி விட்றேன்னு. பிணைஞ்சி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் புளி கரைச்சல் ஊற்றிக்கிறேன்னு. நம்ம கத்தரிக்காய் மாங்காய் இருந்தால் போட்டுக்கிடலாம். நான் இப்போ கத்தரிக்காய் போட்டுக்கிறேன். இப்போ ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம காரத்துக்கு தக்கன மிளகாய் போட்டுக்கிடலாம். மிளகாயை வறுத்து அந்த புளி கரைச்சலில் போட்டுறேன்னு. போட்டுட்டு கொஞ்சமாக வெங்காயத்தை போட்டு தாளிச்சுக்கிறேன்னு. இப்போ அந்த மிளகாயவும் நல்லா பிணைஞ்சி விட்றேன்னு. வெங்காயம் லேசாக வதங்கினா போதும். இப்போ புளி கரைச்சலை தூக்கி ஊற்றி 1 ஸ்பூன் மீன் மசாலாத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சுக்கிறேன்னு. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. மீன் அள்ளி போட்டுக்கிறேன்னு. மீன் அள்ளி போட்டு ஒரு கொதி கொதிக்கவும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன்னு. மிளகாய் வறுத்தான ரெடி. இப்போ சோறு வெந்துருச்சு. இப்போ நம்ம சாப்பிட வேண்டியதுதான்.
செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.